மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, ஜாலம் இல்லை, தந்திரம் இல்லை. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்பெஷல் டேல உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கற்பனைக்கு எட்டா கலைகள் இல்லை, கைகள் அறியா வித்தைகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ரொம்ப அழகான வித்தை தெரிஞ்ச, அதாவது வல்லவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெஜிஷியன் ஜூசு தான் இன்றைக்கி வந்து நமக்கு ஃபுல்லாக மேஜிக் பண்ணி காட்ட போகிறாரு. ஸோ எந்த வித ஒரு மந்திரமும் இல்லாமல் தந்திரமும் இல்லாமல் உங்களை ஒரு மாய லோகத்துக்கு கூப்பிட்டு போக போகிறாரு. இந்த ஸ்பெஷல் டேல நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான மேஜிக் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரிஷிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்திருக்கோம். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. நுண்ணி நாக்கு இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அப்படி தானே? ஓகே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு மேஜிக்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமா? கம் இப்படி வாங்க. மேஜிக்னா என்ன? ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஓகே, இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய என்டர்டெயின்மெண்ட். ஸோ உங்களுக்கு இப்போ நாங்கள் நிறைய இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஓகே சரி, ஓகே. உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு ஒண்டர்ஃபுல்லான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஒண்டர்ஃபுல்லான ட்ரிக்ஸ். ஓகே, நைஸ் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ நான் ஒரு மெஜிஷியனை வந்து இன்ட்ரோ பண்ண போகிறேன். ஸோ ஜூசு தெரியுமா உங்களுக்கு? ஜூசுன்னு ஒரு டால்ஸ்லாம் இருக்கும். ஓகே, புஷு புஷுன்னு ஒரு டால்லாம் இருக்கும் ஒயிட் கலரில். ஓகே, அந்த தான் ஜூசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து புஷு புஷுன்னுலாம் இருக்க மாட்டார், கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார். ஆனால் வந்து நல்லா மேஜிக் பண்ணுவார். ஸோ உங்களை எல்லாருமே வந்து நல்லா என்டர்டெயின் பண்ண போகிறாரு. ஜூசுவை கூப்பிடுனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜூ 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 ஜூன்னு சொன்னால் வந்துடுவார். ஓகே, ரெடியா? எல்லாருமே ஜூ ஜூ கூப்பிடலாமா? ஜூ 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 ஜூ. ஜூசு ஹாய். ஸோ வந்து கிட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. அந்த என்ன மாதிரியான மேஜிக் வந்து நீங்கள் செஞ்சு காட்ட போகிறீங்க? ஸோ கொஞ்சம் கிட்ஸுன்றதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அப்படி ஒரு மேஜிக். ஏய், கலர்ஃபுல்லாக மேஜிக்காம்ப்பா, பார்க்கலாமா? ஃபயர் மேஜிக்லாம் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஃபயர் வச்சு பார்த்துருக்கீங்க? ஓகே. ஸோ மோஸ்ட்டாக மேஜிக் பண்ணும்போது அவங்க ஸ்லீவ்ஸ்லலாம் ஒழிச்சு வைக்கிறாங்க அப்படிலாம் நினச்சிருக்கீங்களா? ஸ்லீவ் உள்ளேருந்துலாம் எடுக்கிறாங்க, கோட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு நினச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு காட்டன் இங்கே லைட்டர். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்பான்ச் தான் இருந்தது, காட்டன், ரைட்? வாட்சில் எதாவது இருக்கா? நோ வாட்ச். யாராவது ஒருத்தவங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லை, இன்சைட். வெயிட். யாராவது ஒருத்தவங்க. ஸோ இந்த கலர்ஃபுல்லான பேப்பர் எல்லாமே வந்து மறுபடியும் ஃபோல்ட் பண்ணுறாரு. ஓகே, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? என்ன ஆகும் இது? காட்டன் தான் ஆகணுமா? சரி, ஓகே, அது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஆக போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? என்ன நடக்க போகுது? வாட்ச். வெயிட். ஓகே ஜூசு, எப்படி இந்த மேஜிக் கிட்ஸ் எல்லாமே வந்து ஒரே கொஸ்டினாக கேட்குறாங்க? எப்பயுமே பெரியவங்க கேட்க மாட்டாங்க கொஷின் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும். அவங்க இன்னும் 2 பேர் கை தூக்கினே இருக்கிறாங்க. கையை இருக்குங்க. ஸோ அதனால் இவங்க இதில் வந்து ஏமாத்துறது தான் ரொம்ப கஷ்டம் உலகத்தில் கிட்ஸ். ஏன்னா பெரியவங்கன்னா கூட கொஞ்சம் அப்படியே ப்ரொஃபஷ்னலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க எதாவது பண்ணும் போது தான் கையிலேருந்து டக்குன்னு எடுத்துருவாங்க குழந்தைங்களே. ஸோ நிறைய தாட்ஸ் வரும், எப்படி பண்ணியிருப்பாங்க, அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு இந்த அக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த அக்கா தான் வேணுமா? இங்கே வாங்கக்கா. ஓகே, இந்த மேஜிக் எப்படி இருந்தது உங்களுக்கு? தெரியல, ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படியா? ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? என்ஜாய் பண்ணேன்.
ஓகே ஜூஸுக்கு தேங்க் பண்ணலாமா? ம் தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. ஓகே நைஸ். ஒரு கலர்ஃபுல்லான மேஜிக் காட்டி கிட்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுத்துறீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது ஒரு சூப்பரான மேஜிக் ஒன்று பண்ண போகிறோம். இதை விட கொஞ்சம் செமையான மேஜிக். அப்படியா? ஓகே, இதை விட செம்மையான மேஜிக் பண்ண போகிறாரா? அந்த மேஜிக் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டூடெண்ட் டீம்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? 7th 6th 7th வந்து இங்கே இருக்காங்க இப்போ. ஓகே, அடுத்து என்ன மாதிரியான மேஜிக் இவங்களுக்காக நீங்கள் சொல்லி காட்ட போகிறீங்க? ஏன்னா இவங்க கொஞ்சம் வந்து வளர்ந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்களெலாம் ஏமாற்ற முடியாது, இப்படின்றதுக்குள்ளே ஏமாற்ற மாட்டாங்க யாருமே. ஸோ என்ன மாதிரி மேஜிக்? இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக டாஸ்க் மாதிரி டாஸ்க் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டண்ட் பேஸ் பண்ண மாதிரி ஒரு மேஜிக். ஸ்டண்ட் பேஸா? ஐயோயோ, அடிதடிலாம் நடக்குமா? இல்லை அடிதடியில் ஃபஸ்ட்டு கலர்ஃபுல்லாக ஒன்று பார்த்தோம். ஸோ கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். பயமா? அப்படின்னா என்ன நீங்கள் கேட்பாங்க, அப்படி தானே? கரெக்ட். கரெக்ட். ஏன்னா அவங்க வந்து ஃப்யூச்சரில் பாக்ஸர் ஆகணும் தானே சொன்னீங்க. உங்கள் பேர் வர்ஷா. வர்ஷா. எதனால் பாக்ஸர் ஆகணும்னு ஆசை? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஓகே, இப்போ பாக்ஸிங் கற்றுக்குறீங்களா? ஆமாம். எங்க ஒரு பாக்ஸிங் ஏதாவது பண்ணி காட்டுங்க ப்ளீஸ். கம். அவங்க ஏதாவது லஞ்ச் பாக்ஸு கடைன்னு ஏதாவது அடிச்சிரும் அந்த புள்ள. நீங்கள் அதை போய் பாக்ஸர் அதெல்லாம் சொல்கிறீங்க. பாக்ஸ் கடை லஞ்ச் பாக்ஸ் அந்த ஷாப் தானேம்மா லஞ்ச் பாக்ஸ்? சரி ஓகே, ஒரு பாக்ஸிங் பண்ணி காட்டுங்க அவர்கிட்ட. கமான் ஜூசு கிட்ட. அட்டாக் மெல்லமா அட்டாக். நைஸ். ஓகே ஜூசு, உங்களுடைய அந்த மேஜிக், ஒரு பயங்கரமான மேஜிக்லாம் பயமுறுத்துறீங்களா? அது என்ன மேஜிக்? களத்தில் இறங்குங்க. சரி, அதுக்கு உங்கள் பாக்ஸரே யூஸ் பண்ணிக்கலாம் பயங்கரமான மேஜிக்கு. எங்கள் பாக்ஸர் ரெடி. கமான். இந்த சைடு பசங்களில் யாராவது ஒருத்தவங்க. பாய்ஸில் யாருப்பா? ஓகே, ஸோ பாக்ஸர்லாம் சொன்னீங்களே, அது பேஸ் பண்ண மாதிரி கைக்கு வேலை கொடுக்குற மாதிரி தான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன் இப்போ. ஓகே ரைட். ஓகே. கொஞ்சம் இப்படி ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க பக்கத்தில். ஓகே, ஸோ உங்கள் கை இப்படி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே கீழே உட்காரணும். ரைட்டா? இப்போ இந்த கையில் இது லைட்டாக இப்படி திருப்புங்க. இப்படி எஸ். இன்னும் கொஞ்சம் 180க்கு ஒரு 270க்கு எடுத்துலாம் வைக்கக்கூடாதுமா, அப்படியே திருப்பணும். என்னது பாக்ஸர் பண்ணுறேன் நீங்கள்? ஓகே, என்ன ஆச்சு? அவரோட கை அப்படியே ரவுண்ட் அடிக்குது. எப்படி? எனக்கே தெரியல. உங்களால் முடிஞ்சுதா? சுத்தமாக இல்லை. சுத்தமாக நவுத்த கூட முடியல, வலிக்குது இல்லை? ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது? அவர் மெஜிஷியன், அவர் செய்வார். நாங்கள்லாம் என்னங்க அப்படியா? எப்படி ஜூசு கை வந்து ரவுண்ட் அடிச்சது? கிளாப் பண்ணுங்க. எப்படி இருந்தது? நைஸ். ஓகே, எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா அப்போ? ஓகே, ஜூசுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா பெருசா? ஓகே, ஒரு ஸ்டண்ட் மேஜிக் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணீங்க இல்லையா? ஸோ இப்போ உங்கள் எல்லாருமே வந்து வேறு ஒரு மேஜிக் வந்து காட்ட போகிறாராம். ஸோ காயின்ஸ் மேஜிக். ஸோ காயின்ஸ் எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்கல்ல. ஸோ காயின் மேஜிக் யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேஜிக்கே பார்க்குறீங்க. ஓகே, என்ன மேஜிக் ஜூசு காயின்ஸ் வச்சு? ஸோ இது வந்து இத்தனை நாள் நம்ம காயின்ஸ் வச்சு எதுவும் பண்ணலை. ஸோ கிட்ஸுக்காக காயின் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மேஜிக் சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் மேஜிக். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இன்டர்நேஷ்னல் மேஜிக் செஞ்சு காட்ட போகிறாரு. இன்டர்நேஷ்னல் மேஜிக் சொல்கிறேன் அப்படின்னா பெரிய பெரிய மேஜிக்னால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். மிகப்பெரிய மேஜிக்னால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால் அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர் மிகப்பெரிய மெஜிஷியன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது இப்போ தான் புரியுதா? ஆமாம். ஸோ ஃப்ரண்ட்டில் யாராவது ஒரு ஆள் வர முடியுமா? யாராவது ஒருத்தவங்க. ஸோ கை கட்டுங்களேன். ஸோ இவங்க கையில் வந்து எத்தனை காயின் இருக்குது? 4 காயின்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 4 காயின்ஸை இந்த கை காமி, லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, இந்த மேஜிக் பேர் என்ன அப்படின்னா இமேஜினேஷன் காயின். ஓகே. ஜஸ்ட் ஃபுல்லாக ஒரு இமேஜினேஷனில் நடக்க போகிற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அந்த கையால் நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இப்படி ஸ்டாக் பண்ணி அப்படியே கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டர்ன். ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்னல
இமேஜினரி காயின் அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி ஒரு காயின் எடுத்து இங்கே நான் வைக்கிறேன். ஜஸ்ட் இமேஜின் ஒரு காயின். தெரியுதா? இமேஜின் பண்ணுங்க. ஆமாம் இருக்கு. அதான் அவங்க தெரியுதுன்றாங்க. ஓகே, ஜஸ்ட் அந்த காயின் ஹோல்ட் பண்ணி இங்கே வச்சிடுறேன். ரைட், அகைன் ஜஸ்ட் க்ளோஸ். ஓகே, ஸோ இப்போது மோஸ்ட்டாக மேஜிக் வந்து எங்கள் கையில் நடக்குதுன்றதால நீங்கள் நம்ப மாட்டீங்க. உங்கள் கையில் இது பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணாதீங்க. எத்தனை காயின் வச்சேன்? 4 வச்சேன். இமேஜின் பண்ணி ஒன்று எடுத்துருக்கேன். ஸோ ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஸ்லோ. ஸோ இப்போ எத்தனை காயின் இருக்குது? 4 காயின்ஸ். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இமேஜின் வந்து சில டைமில் வந்து உண்மையாகும். நம்ம இமேஜின் பண்ணுறது வந்து சில டைம் உண்மையாகும். கரெக்டுங்களா? நம்ம ஏதோ ஒரு இமேஜின் ட்ரீமில் இருப்போம், என்றைக்காவது ஒரு நாள் அது ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 4 காயின்ஸ். ரைட். ஸோ நோ ஸ்லீவ்ஸ். ரைட். ஸோ இந்த 4 காயின்ஸ்லேருந்து ஜஸ்ட் நான் ஒரு காயின் எடுத்து இங்கே வச்சுறேன். கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரியலாக எடுத்துருக்கோம் ஒரு காயின். ஓகே, வாட்ச். ரைட், அகெயின் ஓப்பன். ஸோ ஜஸ்ட் நீங்களே அந்த கை வச்சு செக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 4 காயின்ஸ். எப்படி இருக்கு? கிளாப் கிளாப் கிளாப், கம் ஆன். ஓகே, எப்படி இருந்தது? என்ன புரிஞ்சது உங்களுக்கு? இந்த மேஜிக்ல என்ன இருந்தது? என் கையிலேருந்து எதுவுமே எடுக்கல, ஆனால் அவங்க கையில் காயின் இருக்கு. எப்படின்னு எனக்கே தெரியல. ஸோ ஒரு சூப்பரான இன்டர்நேஷனல் காயின் மேஜிக் காமிச்சு நம்ம எல்லாரையும் வந்து ஜூசு நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க. ஹாய் குட்டீஸ், என்ன படிக்கிறீங்க எல்லாரும்? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? க்யூட்டாக இருக்கீங்க நீங்கள் எல்லாரும். உங்களுக்குலாம் இந்த பிளேசர் கொடுக்கலையா? கொடுத்துருக்காங்க. ஏன் அவுத்து வச்சிட்டிங்களா? மண்டே மட்டும் தான் போட்டுட்டு போடணும். அப்படியா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு மேஜிக்னா என்னன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க ஜூசு. நீங்கள் என்ன மேஜிக் செஞ்சு காட்ட போகிறீங்க? அவங்க வந்து மேஜிக்னா என்னன்னு தெரியலன்னு சொல்கிறாங்களா? அதையே வந்து என்கிட்ட சொல்கிறீங்க. எனக்கும் தான் தெரியாது. சரி, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு அதை வச்சு என்னெல்லாம் ரொட்டீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அதில் சில விஷயம் வந்து போகும், சில விஷயம் மாறும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறோம். பிடிச்சி இருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, அது என்னன்னு எனக்கு ஃபஸ்ட்டு பண்ணி காட்டலுங்களேன். ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு. ஓகேவா? என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ராட் இருக்குது, ஒரு பிளாக் ராட் இருக்குது. ரைட். ஸோ இது 2 சைடு பார்த்தீங்கன்னா பிளெயின், 2 சைடுமே பிளெயினாக இருக்கா? ஓகே. ஸோ இந்த சைடும் பிளெயினாக இருக்கும், இந்த சைடும் பிளெயினாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இப்போ ரிங் போட்டிருக்கீங்களே, ரிங் காமிங்களேன். ஸோ இந்த ரிங்கில் வந்து நான் இப்படி ஜஸ்ட் இப்படி இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஆர் இந்த சைடு இப்படி நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த சைடில் வந்து ஒரு டைமண்ட் வந்துடும். பட் இந்த சைடு இருக்காது, ஏன்னா இந்த சைடு நம்ம எதுவும் பண்ணல. ஓகே. ஸோ இப்போ அகெயின் இந்த டைமண்ட் எடுத்து நான் சும்மா இந்த சைடு இப்படி த்ரோ பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சைடு டைமண்ட் இருக்கும், இந்த சைடும் இருக்கணும், 2 சைடும். ரைட். ஓகே. ஸோ இப்போ அகெயின் இன்னொரு டைமண்ட் எடுத்து இந்த சைடு த்ரோ பண்ணுறேன். ரைட். அகெயின் இன்னொரு டைமண்ட் இங்கே வைக்கிறேன். மொத்தம் 4 சைட்ஸ் இருக்குது. 4 சைடு இருக்கா பார்ப்போமா? ஸோ இந்த சைடு 2, இந்த சைடு 2. ஓகே. வந்து இங்கே இருக்கு இல்லையா இந்த டைமண்ட், ஜஸ்ட் அந்த சைடு போ அப்படின்னா அங்கே போயிடும். ரைட். ஓகேவா? ஸோ இந்த சைடு வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அகெயின் இந்த சைடும் இந்த டைமண்ட் வந்து இப்படி போ அப்படின்னா இங்கே போயிடும். ஓகே. ஸோ இப்போ 2 சைடும் எப்படி இருக்கும்? 2 சைடும் சேமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு தடவை இந்த டைமண்ட் மட்டும் ஜஸ்ட் இங்கே வா அப்படின்னா வந்துடும். ரைட். நீங்கள் செக் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். யார் செக் பண்ண போகிறீங்க? மோஸ்ட்டாக மேஜிக் பண்ணும் போது அவங்க கையில் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது எடுத்துலாம் பார்க்கல, நீங்கள் வராது. செக் பண்ணீங்களா நீங்கள்? என்ன இருக்குது அதில்? ஸ்டோன்ஸ் இருக்குது. ஓகே, அது ஏதாச்சும் எடுக்க முடியுதா? எடுக்கலாம் முடியல. அப்புறம் எப்படி இப்படி வாங்கினோன்னு இந்த பக்கம் வந்துச்சு? அதுதான் தெரியல.
அதுதான் தெரியல. ஸோ இப்போ இது உங்களுக்கு பண்ண இல்லையா? ஸோ இது பக்கத்தில் கூப்பிட்டு யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம பண்ணி காமிக்கலாம். வெயிட் 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 நானே இந்த குட்டி பையன். இந்த குட்டி பையன் ஓகே. ஸோ இங்கே நில்லுங்க. ஸோ இப்போ இதில் டைமண்ட் இருக்கு இல்லையா? இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லா டைமண்டையும் மேஜிக்காக எடுத்துறேன். ரைட்டா? இப்போ இருக்கா? இல்ல ஸோ இந்த சைட் இல்ல 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 இந்த சைடும் இல்ல ஜஸ்ட் ஒரு மேஜிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இருக்கு இது பண்ணி பாரு. இல்லை. ஸோ இந்த சைட் இல்லை. ஸோ அகெயின் ஸ்லோவாக ஒரு டைமண்ட் எடுத்து இங்கே த்ரோ பண்ணுறேன். ஓகே. ஸோ 2 சைடு இருக்கா இப்போது? இருக்கு 2 சைடு. ஸோ அகெயின் இந்த டைமண்ட் எடுத்து இங்கே வைக்கிறேன். ஸோ 2. ஸோ அகெயின் மொத்தம் எத்தனை? 4 இந்த சைடு 2. இந்த சைடு 2 ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமண்டை நான் இப்படி எடுத்து ரைட், பட் இந்த சைடு வராது. ஓகே. இப்போ அகெயின் இங்கே இருக்க டைமண்ட் எடுத்து இங்கே போட்டேன்னு வச்சுக்கோ. ஸோ 2 சைடும் வந்துடும். ஓகே. டைமண்ட்ஸ் வச்சு ஜூஸ் உங்க எல்லாருக்கும் மேஜிக் செஞ்சு காட்டினாங்கல்ல, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுல்ல, டிஃப்ரெண்ட்டாக. ஓகே நைஸ். ஸோ கிட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஒரு தடவை ஜூஸுக்கு நம்ம கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணிடலாமா? ஸோ இந்த கிட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக மேஜிக் பண்ணி காமிச்சிட்டிங்களா ஜூஸு? ஆனால் இப்போ உங்களுக்கு டாஸ்கே வேறு, ஃபுல்லாக டீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மெஜிஷியன் ஜூஸு உங்களை வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறோம். ஸோ அவருக்கு வந்து ஒரு சின்ன வார்ம் வெல்கம் கொடுத்துருங்க. எங்கள் டீச்சர்ஸ்க்காக நீங்கள் என்ன மாதிரி மேஜிக் கொண்டு வந்திருக்கீங்க? டீச்சர்ஸ் அப்படின்றதால மோஸ்ட்டாக வந்ததுலேருந்து பார்க்குறோம் எல்லாமே இங்கிலீஷ் தான் பேசுகிறீங்க. மோஸ்ட்டாக தமிழ் யாருமே பேசலாதோ சொன்னாங்க. தமிழ் பீரியடில் மட்டும் தமிழ் டீச்சர்ஸ்க்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்ட்டு. ஸோ இங்கிலீஷ் பேஸ் பண்ணி ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். லைக் வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஒரு மேஜிக். அது என்ன மாதிரியான மேஜிக் சொல்லுங்கள். ஆக்சுவலாக மொபைல் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்களே, நார்மலாக மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அதில் வந்து டிரான்ஸ்லேட்டர் இருக்கும் தெரியும்ல, சர்ச் பண்ண டிரான்ஸ்லேட்டர் எல்லா லாங்குவேஜஸ்க்குமே இருக்கும். ஸோ இங்கே யாராவது மொபைல் வச்சுருந்தா கொடுங்களேன். நீங்கள் வச்சுருக்கீங்க ரைட். ஸோ இப்போது மேடம் கிட்டேருந்து வாங்கியிருக்கேன் மொபைல். ஸோ அதில் வந்து டிரான்ஸ்லேட்டர் எடுக்க போகிறேன். மேடம் வந்து ஒரு லாங்குவேஜுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேர்ட், உலகத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச வேர்ட், பேர் கிடையாது, ஹஸ்பண்ட் பேர்லாம் டைப் பண்ணக்கூடாது. ஓகே. அது அவங்களுக்கு பிடிக்காத பேர் அப்படி தானே? இல்லை பிடிச்ச பேர் பட் வேர்டு தான். ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். உங்கள் ஹஸ்பண்ட் பேர் அடிச்சிங்கன்னா மீனிங் தெரியாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். நார்மலாக ஜென்ரலாக எல்லாேருக்கும் தெரிஞ்ச இங்கே ஒரு இங்கிலீஷ் வேர்டு ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஹலோ அப்படி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெஞ்சில் இருக்குது. ஓகே. ஹலோ அப்படி வச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஹலோ போன்ஷூர் வரும், ஹாய் போன்ஷூர், குட் மார்னிங் அப்படி சொல்லுவாங்க. ஸோ சேம் உங்களுக்கு என்ன வேர்டு வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு சர்ச் இங்கே இருக்குது. சர்ச் பண்ணிவிட்டு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்கள் கையில் இப்படி வச்சுக்கோங்க, காமிக்கூடாது ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஹலோ அப்படி டைப் பண்ணுறீங்கன்னா அதுக்கான மீனிங் வரும், போன்ஷூர் அப்படி வரும் ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு வேர்ட் சர்ச் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பவர் பட்டன் நம்மக்கிட்ட எனக்கு காமிக்கூடாது, லாக் பண்ணிடணும். ஓகே. ஸோ இன்னொரு மொபைல் யாராக இருந்தால் கொடுங்களேன், எனி மொபைல் ரைட். ஸோ இப்போது இந்த மொபைலில் வந்து நான் ஒரு வேர்ட் சர்ச் பண்ண போகிறேன். லைக் மெசேஜில் இல்லை கூகுளில் நான் ஒரு வேர்ட் சர்ச் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அது என்ன வேர்டு நீங்கள் எனக்கு காமிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு வேர்டு சர்ச் பண்ண போகிறீங்க, நான் ஒரு வேர்டு சர்ச் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ஓகே ஜூசு, அவங்க மொபைலில் வந்து அவங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு வேர்டு வந்து சர்ச் பண்ணியாச்சு. ஸோ நானும் இப்போ சர்ச் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் எதுவும் போட்டு டைப் பண்ண போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஓகே. ஸோ நீங்களும் ஒரு வேர்ட் டைப் பண்ணி வச்சுருக்கீங்க, நான் மொபைல் கையில் வாங்கலை ஓகேவா? ஓகே. ஸோ நான் டைப் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் அந்த வேர்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன வேர்டு அப்படின்ட்டு உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அந்த வேர்டை மனசில் நினச்சிக்கோங்க. ஸோ இங்கே யாராவது லைக் 1 to 10 ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள், ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு நம்பர். 8. ஸோ நீங்கள் டைப் பண்ணியிருக்க வேர்டை ப்ளூரலில் போட்டால் 8 லெட்டர்ஸ் வரும் கரெக்டாக?
கரெக்ட். அதில் டீ இருக்கா? இருக்கு. ஓகே. இங்கே வேறு யாராவது ஏதாவது ஒரு லெட்டர் சொல்லுங்களேன், சும்மா எனி லெட்டர். நேச்சர் லெட்டர் லெட்டர் என் என்ன இருக்கா? என் இருக்கு. சூஸ் பண்ணாங்க 8 அப்புறம் என் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ப்ரொஃபஷனலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வேர்டு உங்களுக்கு பிடிக்குமா இல்லை இதுக்கு முன்னாடியே பிடிக்குமா? எப்பயுமே பிடிக்கும். எப்பயுமே பிடிக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ரைட். நினச்சிட்டிங்களா? இப்போவே உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும் அந்த வேர்டு என்ன அப்படின்ட்டு. ஓகேவா, மோஸ்ட்டாக எல்லாருக்குமே பிடிக்கும். பட் சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க. ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் சில பேருக்கு. பட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதால தான் நீங்கள் அதை டைப் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ 2 பேரும் கேமராவுக்கு சேம் டைம் காமிக்கலாமா என்ன வேர்டுன்னு? காமிக்கலாமா? ஓகே. ஓகே. டீச்சர் டைப் பண்ண வேர்டு என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது, அவர் டைப் பண்ண வேர்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ காட்டுங்க. ரெண்டுமே ஸ்டூடெண்ட். இது எப்படி முடியும்னு தெரியல. ரொம்ப அப்படியே எனக்கே இப்போ புல்லரிக்குது. ஹலோ சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். ரவிசங்கர். சங்கர், இங்கே என்னவா இருக்கீங்க? ஐம் மியூசிக் டீச்சர். ஸோ வந்து மேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு டைப் பண்ணது அவங்க கிட்ட காட்டவே இல்லை. ஸோ அவருக்கும் தெரியாது. பட் வந்து 2 பேரும் சேமாக வந்து டைப் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் நேச்சுரல். சொல்லாமல் பண்ணுறதானே இதெல்லாம். திஸ் இஸ் த மேஜிக். ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, எனக்கு உண்மை இது சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு தான். ஆமாம், இது நான் இது நேச்சுரலாக சொல்லணுன்னா இது நிறையா டெக்னாலஜி இருக்கனால ஒருவேளை டெக்னாலஜி மூலமாக இது பண்ணிங்களா அப்படின்ற கூட ஒரு இது இருக்குது. நாங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்குறோம் எங்கள் டெக்னாலஜி, எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை வச்சு நாங்கள். ஸோ டெக்னாலஜிலாம் வளர்ந்துடுச்சுன்றதால அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க. சரி, நீங்கள் யோசிக்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா இப்போ அந்தளவுக்கு வளர்ந்து போயிருக்கு. ஓகே. ஸோ அதை உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் பண்ணுற மாதிரி ஸோ நீங்கள் கொஷின் கேட்டீங்க. மோஸ்ட்டாக சில இதில் வந்து நாங்களே கொஷின் கேட்க சொல்லுவோம். பட் இது கேட்க சொல்லாமல் நீங்களே மாட்டி விட்டீங்க என்ன. ஸோ அதனால் அதை வந்து ப்ரூஃப் பண்ணுற மாதிரி நான் இவங்ககிட்ட ஒரு மேஜிக் பண்ணுறேன். ரைட்டா? சேம் மைண்ட் ரீடிங். ஓகே, ரைட். கார்ட்ஸ் ப்ளே பண்ணுவீங்களா மேடம்? தெரியும்ல, நம்பர் சிம்பிள்ஸ்லாம் தெரியும். ஜஸ்ட் ஷஃபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கார்டு டிஃப்ரெண்ட் கார்டு. எதுவும் சேமாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல, ரைட்? ஓகே, நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா நம்பர்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸ்? ஓகே, பார்த்துட்டேன். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் இப்படி ரிஃபில் பண்ணுவேன். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் சொல்லுங்கள். ஜஸ்ட் ஏ ஸ்டாப் வேர் யூ வாண்ட். ஓகே. அந்த கார்டு வந்து பார்த்துக்கோங்க. கேமராக்கு இப்போ காமிக்க வேண்டாம், நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும், வேறு யாருமே பார்க்கக்கூடாது. பார்த்துக்கிட்டு உங்கள் கையில் இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஸ்டாப். ஸோ இப்போ அது என்ன கார்டுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த கார்டு உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஓகே மேடம், உங்களுக்கு ரெட் பிடிக்குமா பிளாக் பிடிக்குமா? பிளாக். பிளாக். உங்களோட கார்டு பிளாக் கார்டா? ஸோ ரெட் கலர் கார்டு கரெக்டாக? ஓகே. ஸோ ரெட்டில் வந்து 2 சிம்பிள் இருக்குது, டைமண்ட் அண்ட் ஆர்டின் இருக்குது, ரைட்? மேரேஜ் ஆயிடுச்சா மேடம்? ஆயிடுச்சு. அந்த கார்டு மைண்டில் நினச்சிக்கோங்க, ரைட்? ஐ திங்க் இட்ஸ் லெட்டர் கார்டுன்னு நினைக்கிறேன். லெட்டர் கார்டில் தானே, நம்பர் இல்லை, லெட்டர் கார்டு. ஓகே. ஸோ மோஸ்ட்டாக வந்து மேரேஜ் ஆனவங்க வந்து அந்த கார்டில் இருக்கிறதுக்கு ரைமிங்காக சொல்கிறேன், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஹஸ்பண்ட் வரணும் அப்படின்ட்டு எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க. மேபி அது ஜோக்கராக இருக்கலாம். இப்போது நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம், மேபி ஜோக்கராக இருக்கலாம், அது எனக்கு தெரியல. நினச்சிட்டிங்களா? ஏன்னா ஜோக்கரும் வந்து உங்களுக்கு லெட்டர் கார்டு தான், அது அல்ஃபாபெட்டில் வரதுனால. திங்க் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஐ திங்க் இட்ஸ் ஆர்டின், கிங் ஆஃப் ஆர்ட்ஸா?
ரைட். இந்த மேஜிக் நான் உங்களுக்கு பண்ணலை மேடம், எதாவது டவுட் இருக்கா? இல்லை எப்படின்னு கேட்க வரேன், நான் அதான் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொன்னீங்களே. அவர்கிட்ட ஏதோ ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதனால் அதை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, நீங்கள் எடுத்து வச்சு உங்கள் கையில் ஒளிச்சு வச்ச கார்டு அவர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ கிங் மாதிரி ஹஸ்பண்ட் வரணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஆமாம் ஆமாம் அப்படி தான் வந்திருக்காங்களா? ஆமாம். ஓகே, இன்றைக்கி நிகழ்ச்சி பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ குட்டி குட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சூப்பரான மேஜிக் செஞ்சு காமிச்சார் எங்கள் ஜூஸு. ஸோ ஜூஸுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ நேரம் கோஆப்ரேட் பண்ண டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப அண்ட் வந்து கிட்ஸும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் ரொம்ப நல்லா என்டர்டெயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாபாய் ஃப்ரம் ஷபானா அண்ட் ஜூஸு. அண்ட் இந்த நிகழ்ச்சி மாயம் உண்டு மந்திரம் இல்லை.